லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம் ஃபஸ்ட் பேஜில். செகண்ட் பேஜில் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். சயின்டிஃபிக் ஸ்டடிக்கு அது எவ்வளோ யூஸ் ஆகுது, டெய்லி லைஃப்பில் எவ்வளோ யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு என்னென்ன கொஷின்ஸ்க்கெலாம் மெஷர்மெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணுதுங்கிறத பார்த்தோம். அப்புறம் மெஷர்மெண்ட்ஸோட டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம். இந்த லெசனில் என்னென்ன படிக்க போகிறோங்கிறத பார்த்தோம். ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதோட 2 டைப்ஸ் பார்த்தோம். குவான்டிட்டிஸ் விச் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் cannot be expressed அப்படிங்கிறத வச்சு derived யூனிட்ஸ் குவான்டிட்டிஸா இல்லை ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸா அப்படிங்கிற மாதிரி டெஃபினிஷன் பார்த்தோம். இப்போது ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நியூமெரிக்கல் வேல்யூ ஒன்று இருக்கும், யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சப்போஸ் யூ ஆர் பையிங் 3 kilograms ஆஃப் வெஜிடபிள்ஸ் இன் எ ஷாப். இங்கே அந்த 3 kilograms ஆஃப் வெஜிடபிள் அப்படிங்கிறதுல வந்து 3 அப்படிங்கிறது வந்து நியூமெரிக்கல் வேல்யூ, கிலோகிராம் அப்படிங்கிறது வந்து யூனிட். இப்போது அந்த யூனிட்ஸை பற்றி நம்ம இன்னும் நிறையா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யூனிட்னா என்ன? யூனிட்டுங்கிறது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி வித் விச் அன்னோன் குவான்டிட்டிஸ் ஆர் கம்பேர்டு. ஓகே, இப்போது 1 கிலோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா எங்கேயோ வந்து 1 கிலோன்னா எவ்வளோங்கிறத வந்து நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுருப்போம். அப்போ தான் வந்து நம்ம அதை வச்சு நம்ம மற்றதை வந்து கம்பேர் பண்ண முடியும். கரெக்டாக? இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் யூனிட்னா என்னென்னா, யூனிட் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா a specific magnitude of a physical quantity that has been adapted by law or convention. For example, feet அப்படின்னா is used for measuring length மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம feet யூஸ் பண்ணுவோம். that means 10 feet அப்படின்னு நம்ம ஒரு மெஷர்மெண்ட்டை சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து that is equal to 10 times the definite predetermined length called feet. feetன்ட்டு நம்ம சொல்கிற டெஃபினைட்டான ப்ரீடிட்டர்மைண்ட் ஒரு லென்த்தோட 10 மடங்கு இருக்கிற ஒரு லென்த்தை தான் வந்து நம்ம 10 feet அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எ ஸ்பெசிஃபிக் மேக்னிடியூட் ஆஃப் ஏ ஃபிசிக்கல் குவான்டிட்டி தட் ஹேஸ் பீன் அடாப்டட் பை லா. அதை தான் வந்து நம்ம ஒரு யூனிட்டுக்கு ஒரு டெஃபினேஷனாக சொல்கிறோம் இல்லையா? இப்போது நம்ம நிறையா டெஃபினேஷன்ஸ் பார்ப்போம், அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, நம்ம முன்னாடி எல்லாம் என்ன மாதிரியான யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா முலம், ஃபர்லாங், மைல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி லென்த்தை வந்து மெஷர் பண்ணாங்க. மெனி ஆஃப் த ஆன்சியன்ட் சிஸ்டம்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் வேர் பேஸ்ட் ஆன் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் த ஹியூமன் பாடி. ஹியூமன் பாடியை தான் வந்து அவங்க வந்து அதோட டைமென்ஷனை வச்சு தான் வந்து முன்னாடியெல்லாம் வந்து மெஷர்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேவா? அதனால் என்ன ஆச்சுன்னா யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வேரிட் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் அண்ட் ஃப்ரம் லொக்கேஷன் டு லொக்கேஷன். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கையோட அளவு மாறும், அந்த லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம யூனிட் மாறிட்டே இருந்துச்சு. இன் ஏர்லியர் டைம் டிஃப்ரெண்ட் யூனிட் சிஸ்டம்ஸ் வேர் யூஸ்டு பை பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் டிஃப்ரெண்ட் யூனிட் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணாங்க. லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு வேறு மாதிரி மெஷர் பண்ணுவாங்க, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல வேறு மாதிரி மெஷர் பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் யூனிட்டை வச்சு மெஷர் பண்ணிட்டு இருந்தாங்க. சம் ஆஃப் த யூனிட் சிஸ்டம்ஸ் ஃபாலோடு அதெல்லாம் வந்து இப்போ நெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க, டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிஜிஎஸ் சிஸ்டம், எஃபிஎஸ் சிஸ்டம், எம்கேஎஸ் சிஸ்டம்னு 3 சிஸ்டம். லென்த்தை வந்து சிஜிஎஸ் சிஸ்டமில் வந்து சென்டிமீட்டர், கிராம், மாசை வந்து கிராம்னும், டைமை வந்து செகண்டுன்னு மெஷர் பண்ணிகிட்டு இருந்தோம். இதே எஃபிஎஸ் சிஸ்டம் அப்படின்னா எஃப்னா ஃபுட், பவுண்ட், செகண்ட் அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட்டான யூனிட்ஸில் மெஷர் பண்ணுறது. எம்கேஎஸ்னால் வந்து மீட்டர், கிலோகிராம், செகண்ட் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுற 3 டிஃப்ரெண்ட் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு இங்கே டேபிளில் கொடுத்துருக்காங்க. இங்கே டேபிளில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா நெசசிட்டி வந்துச்சு டு யூஸ் வேர்ல்டு வைட் சிஸ்டம் ஆஃப் மெஷர்மெண்ட். உலகம் ஃபுல்லாக ஒரே மாதிரி ஒரு சிஸ்டமை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டி வேர்ல்டு வார்க்கு அப்புறம் வந்துச்சு. அப்போ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் வந்து டெவலப் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணாங்க. எப்படி எங்கே ஒரு ஜென்ரல் கான்ஃபரன்ஸில் 1960 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸுக்கு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படிங்கிறத வந்து எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸை வந்து டெவலப் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஓகேவா? அந்த எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படிங்கிறது வந்து இஸ் த மாடர்னைஸ்ட் அண்ட் இம்ப்ரூவ்டு ஃபார்ம் ஆஃப் த ப்ரீவியஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் சிஸ்டத்தையெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு மாடர்னைஸ்டு ஃபார்ம் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் யூனிட் தான் வந்து எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட். இட் இஸ் அக்செப்டட் இன் ஆல்மோஸ்ட் ஆல் கண்ட்ரீஸ். எல்லா கண்ட்ரீஸ்லையுமே இதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இட் இஸ் பேஸ்ட் ஆன் a certain set of fundamental units from which derived units are obtained by multiplication or division அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம்.
ரெண்டு குவான்டிட்டியை வந்து நம்ம இதோட யூனிட்ஸை வந்து டிஃப்ரெண்ட் யூனிட்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணவே முடியாது, மைனஸ் பண்ணவும் முடியாது, சப்ராக்ட் பண்ணவும் முடியாது. மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணலாம். ஓகேவா? அந்த மாதிரி பண்ணி டிரைவ்டு யூனிட்ஸுக்கெலாம் வந்து நம்ம we can derive units using the fundamental units. Okay. There are 7 fundamental units in the SI system of units. They are also known as base units as in table 2. Table 2ல வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க 7 fundamental units பற்றி. அது என்னங்கிறத அடுத்து பார்க்கலாம். The units used to measure the fundamental quantities are called fundamental units. Fundamental quantities measure பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற யூனிட்ஸை வந்து fundamental unitsனும், the units which are used to measure derived quantities derived quantities measure பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற யூனிட்ஸை வந்து derived unitsனும் ரெண்டு டெஃபினிஷன் பார்க்குறோம். டேபிள் 2 பார்க்கலாமா? ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸும் அதோட யூனிட்ஸும். ஓகே, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் என்னென்ன அப்படின்னா லென்த்து, மாஸு, டைமு, டெம்பரேச்சரு, எலக்ட்ரிக் கரண்ட்டு, luminous intensity, amount of substance, இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் 7. அதோட யூனிட்டும் சிம்பிளும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, மீட்டர் அப்படின்னா வந்து எம், கிலோகிராம் கேஜி, செகண்ட் எஸ், கெல்வின் கே, ஆம்பியர் ஏ, கண்டேலா சிடி, மோல் எம்ஓஎல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து யூனிட்டு, அதோட சிம்பிள். ஓகேவா? இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், இந்த 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸோட ஹெல்ப்பை வச்சுக்கிட்டு யூனிட்ஸ் ஃபார் அதர் derived quantities வந்து நம்ம அப்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் their units are given below in table 3. டேபிள் 3ல வந்து நம்மளுக்கு derived quantitiesயும் அதோட யூனிட்ஸையும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா fortnight அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான மீனிங் வந்து 2 weeks 14 டேஸை வந்து நம்ம ஒரு fortnight அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு வெயிட் ஃபார் எ மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மொமெண்ட்டுக்கு கூட வந்து மெஷர்மெண்ட் இருக்குது. அந்த மொமெண்ட் அப்படின்னா என்னென்னா 1/40th ஆஃப் an hour, அதாவது 1.5 நிமிஷத்தான் அதுதான் வந்து நம்ம ஒரு மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு ஷார்ட் அமௌண்ட் ஆஃப் பீரியடுங்கிறது, ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதுக்கு கூட மெஷர்மெண்ட் இருக்குது. ஓகே, யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதோட ரிலேஷன்ஷிப், அதுக்கும் எஸ்ஐ யூனிட்ஸ்க்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 feet அப்படின்னா 30.4 சென்டிமீட்டர், ஒரு மீட்டர் அப்படின்னா 3.2 ஃபீட்டு, ஒரு இன்ச் அப்படின்னா 2.54 சென்டிமீட்டர். இதெல்லாம் வந்து கன்வர்ஷன்ஸ். ஒரு இப்போது இன்ச்சு அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது எவ்வளோ சென்டிமீட்டர்னு கேட்டால் நம்மளுக்கு தெரியணும், 2.54 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஃபீட் அப்படின்னு சொன்னால் 6 அடி, அடிக்கணக்கு ஃபீட் அப்படின்னா. ஸோ அப்போ என்ன ஆகும், ஒரு மீட்டர் அப்படின்னா வந்து எவ்வளோ ஃபீட்டுன்னு நம்மளுக்கு தெரியணும், 3.2 ஃபீட் அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? ஒரு 1 மீட்டர் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 40 இன்ச். ஒரு மீட்டர் அப்படிங்கிறது வந்து 40 இன்ச். இந்த மாதிரி மீட்டர், ஃபீட்டு, இன்ச்சு, அதுக்கெலாம் வந்து என்ன ரிலேஷனுங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. தீஸ் லென்த் ஸ்கேல்ஸ் ஆர் ஸ்டில் யூஸ்ட் இன் ஹார்ட்வேர் ஷாப்ஸ் டு மெஷர் ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ் லைக் பைப்ஸ், வுட், அதெல்லாம் நம்ம மெஷர் பண்ணுறது வந்து இன்னும் இந்த மாதிரியான யூனிட்ஸ் வச்சு தான் நம்ம தமிழ்நாட்டில் மெஷர் பண்ணிகிட்ருக்கோம். கார்பெண்டர்ஸ் வந்து முக்கியமாக இன்ச் ஸ்கேலை தான் யூஸ் பண்ணுறதா சொல்லிடுறாங்க. இப்போது லென்த் பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்து மாஸ் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். 20 பேஜ் படிச்சிட்டோம், இன்னும் 119 பேஜ் போகணும். வாங்க படிக்கலாம்.